அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகிழனி. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு மரவெட்டி இருந்தாராம். அவரு மரவெட்டி வெட்டி சம்பாதிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அவரு ஆற்று ஓரமாக மரவெட்டிட்டு இருக்கேல அவரோட கோளாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சோம். ஐயோ, என்னோட கோளாரி ஆற்றுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தேவதை வந்தாங்களாம். ஏன்ப்பா அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டாங்களாம். நான் என்னோட கோளாரி இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நீ அழுகாத, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு தண்ணிக்குள்ளே முழுங்கி போய் தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். தம்பி, இது உன்னோட கோடாரியான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைம்மா, இது என்னோடது இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும்னு சரி இன்னொரு வாய்ப்பு கொடு, வெள்ளி கோடாரி தரேன்னு வெள்ளி கோடாரியை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இது உன்னோட கோடாரியான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை, என்னோட கோடாரி இல்லை, இது சாதாரண இரும்பு கோடாரி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமேலுக்கு அந்த திருப்பியுமே தண்ணிக்குள்ளே முழுங்கி போய் அவரோட கோடாரி எடுத்துகிட்டு வர, இது உன்னோட கோடாரியா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிம்மா, இதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமேலுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்க பேரனுக்கும் தான் நடந்துச்சு, அவங்க பையனுக்கும் நடந்துச்சான். அப்புறமேலுக்கு அவங்க பேரன் திருப்பியும் அவங்க மரவெட்டிட்டு இருக்கேல திருப்பியும் கோடாரியா கை தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சான். ஐயோ, என்னோட கோடாரி ஆற்றுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு தேவதை வெளியில் வந்தாங்களாம். தம்பி, எதுக்கு அழுகுறேன்னு கேட்டாங்களாம். என்னோட கோடாரி இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு, எப்படியாவது எதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லல. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு தள்ளிக்குள்ளே முழுங்கி போய் அந்த கோடாரியை எடுத்துகிட்டு வரக்கு பதிலாக இந்த விவசாயத்துக்கு தேவையானதை எடுத்துகிட்டு கீழே வச்சாங்களாம். நான் கேட்டது கோடாரி, நீங்கள் என்ன இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை உடுப்பா, நீ முன்னாடி ஏன் அப்படி கற்று போயிருக்கேன்னு கேட்டீங்களா, அது காரணமே உங்கள் தாத்தா தான். உங்கள் தாத்தா ஒரு கொடாரிக்கு பதிலாக நான் 3 கொடாரி பரிசாக தந்தேன். அதுக்கு அந்த மரத்தெல்லாம் வச்சு அந்த மரத்தெல்லாமே வெட்டிட்டாரு. அதனால் மழை வரதில்லை. அதுக்கு உயிர்வலி கம்மியாகி சுற்றுச்சூழல் மாசுபடுது. அதனால இனி பிற்காலத்தில் இதை ஒரு இதாக உனக்கும் வரும்னு அந்த தேவதை சொன்னாங்களாம். என்னோட குடும்பமே இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு அந்த மரவெட்டியோட பேரன் சொன்னாங்களாம். அப்புறமேலுக்கு இதுக்கு பணிகாரம் என்னன்னு எனக்கு தெரியலமா, இதுக்கு நீங்களே பணிகாரம் சொல்லுங்கன்னு பணிகாரத்தை சொன்னாங்களாம் அந்த தேவதை. எதுக்கு தான்ப்பா இது விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்கேன், இதை வச்சு நீ விவசாயம் செஞ்சு பொழைக்கலாம், விவசாயம் செஞ்சு பொழைச்சி நீ உன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப நன்றிம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். தேவதையும் போயிட்டாங்களாம். இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம மரத்தை வெட்டக்கூடாது, வளர்க்குறவங்களையும் விடக்கூடாது. இனிமேல் ஒரு முடிவெடுப்போம், மழை வரப்போம், மழை பெறுவோம் என்று கூறியவர்களே. நன்றி, வணக்கம்.